72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். பாஜக குறித்து பேச தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அருகதை இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் தலைவர் சிதம்பரத்திற்கு பொருளாதாரம்தான் தெரியாது என்றால் அவருக்கு கணக்கும் கூட தெரியவில்லை. பாஜக ஏற்கனவே 430 தொகுதிகளில் போட்டியிட்டு மீதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்தது. அதில் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் சிதம்பரம் 99 தொகுதிகளுக்கும் 240 தொகுதிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறார். இது அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் குற்றமா என கேள்வி கேட்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அவர் வயது மூப்பு காரணமாக இதுபோன்று பேசி வருகிறார். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் எனவும், மோடி அரசு தோல்வி பெற வேண்டும் எனவும் இஸ்ரேலில் உள்ள தனியார் அமைப்பு மூலம் வேலை செய்ததாக வெளியே தெரிய வந்துள்ளது. இதுபோன்று தேச துரோக வேலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்று கண்டறிய விசாரணை நடைபெற உள்ளது. பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக கூறி வருவது தவறானது என்றும், பாமகவின் வாக்குகளே பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்வுக்கு காரணம் என்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகிறார். செல்வ பெருந்தகை பல கட்சிகளில் பயணித்து தற்போது காங்கிரஸில் உள்ளார். பாஜக பற்றி பேச அவருக்கு அருகதை இல்லை. மீறி பேசினால் அவருடைய பல்வேறு பின்புலங்களை ஆராய வேண்டியிருக்கும். ஆகவே அவர் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றார்.